ஹலோ குட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? அக்ஷய பாத்திரம். அதாவது அந்த பாத்திரத்துல இருந்து என்ன வச்சாலும் அது நிறைய கிடைக்குமா. அந்த கதையை பத்தி பார்க்கலாமா? கதைக்குள்ள போலாங்களா? ஓகே குட்டீஸ், வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சா. அந்த கிராமத்துல விவசாயம் தான் பிரதான தொழிலாம். எப்பொழுதுமே அங்க இருக்க மக்கள் எல்லாம் காலையில சூரியன் வந்தோட விவசாயம் செய்யறதுக்காக அவங்க நிலத்துக்கு கிளம்பிடுவாங்களாம். அப்படி கிளம்பும் போது ஒருத்தர் என்ன பண்ணாரா, சென்னுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவரு காலையில சூரியன் வந்தோன்னு அவரோட வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்துக்கு போய் பார்த்தா அங்க ரொம்ப அழகா மின்ற மாதிரி ஒரு பாத்திரம் இருந்துச்சாம். என்னடா அது, இந்த பாத்திரம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சரி ஓகே, நம்ம அரிசி தானே அறுவடை பண்றோம், அதை கொட்டி வைக்கிறதுக்கு பயன்படும் சொல்லி அந்த பாத்திரத்தை எடுத்து வந்து அரிசி கொட்டி வச்சாராம். அது பார்த்தா அவ்வளோ அரிசி டபுள் ஆகி நிறைய வழிஞ்சிருச்சான். உடனே அவர் என்ன பண்ணாரா, ஊர்ல உள்ள எல்லா மக்களுக்கும் அரிசியை வந்து தானமா கொடுத்தாராம். ஏன்னா ஊர் மக்கள் எல்லாம் பசியில கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் அரிசி கொடுத்தாராம். இதே மாதிரி டெய்லியும் போயிட்டு இருந்துச்சா. என்னடா அது, இவனுக்கு மட்டும் அரிசி எங்க இருந்துதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இவனுக்கு பக்கத்துல இருக்க வீட்டுக்காரன் என்ன பண்ணா, ஜேம்ஸ் அவன் வந்து எட்டி பார்த்தானா மரத்துக்கு பின்னாடின்னு. பார்த்தா அவனுக்கு இந்த மாதிரி அக்ஷய பாத்திரம் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணா, நைட்டு வீட்டுக்கு வந்தான். கொள்ளைக்கார மாதிரி முகமுடி எல்லாம் போட்டுக்கிட்டு, பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த சென்னோட வீட்டுக்கு வந்து அந்த பாத்திரத்தை திருடிட்டு போயிட்டான். உடனே அவன் வீட்டுக்கு போனோன்னு என்ன பண்ணா, அவன் கிட்ட இருந்த ஒரே ஒரு தங்க நாணயத்தை அந்த பாத்திரத்துக்குள்ள வச்சான். அது கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அந்த பாத்திரம் ஃபுல்லா தங்க நாணயமா வந்துகிட்டே இருந்துச்சான். அப்ப இந்த ஜேம்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே, இந்த தங்க நாணயம் வருது, சரி நம்ம நின்று பார்ப்போம், நம்ம நிறைய பேரா வரோமா அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாசையில அவன் என்ன பண்ணா, அந்த பாத்திரத்துக்குள்ள அவனே ஏறி நின்னானா. நின்னோட அவனை மாதிரியே இன்னொருத்த வந்துட்டானா. உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வீட்டு சத்தம் ஊருக்கே கேட்க ஆரம்பிச்சிருச்சா. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வந்தோன்னு என்னடா இது, ஜேம்ஸ் மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஊர் மக்களுக்கு எல்லாம் ஒரே ஷாக்கா இருந்துச்சா. உடனே இவன் என்ன பண்ணானா, ஜேம்ஸ் போய் அந்த மேஜிக் பாத்திரத்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப சாரி, நான் உன்னை தெரியாம இப்படி நான் யூஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரத்துக்கிட்ட கேட்டானா. உடனே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட, சென்ன இருக்காலே, அவன் கிட்டையும் போய் சொன்னானா. அந்த மேஜிக் பாத்திரத்துல இருந்து ஒரு ஜீனி, அதாவது ஒரு பூதம் மாதிரி ஒண்ணு வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீ வந்து ரொம்ப அதிகமா ஆசைப்பட்டுட்ட, அதனாலதான் உனக்கு இப்படி ஆச்சு, நீ ஏன் இவ்வளவு அதிகமா ஆசைப்படுற, இப்ப நீ ஆசைப்படக்கூடாது, சென் மாதிரி ஊர் மக்களுக்கு நல்லதுதான் செய்யணும், என்னை வச்சு நீ நல்லதுக்கு பயன்படுத்தின அப்படின்னா நான் எப்போதுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனி மறைஞ்சு போச்சான். உடனே அந்த பாத்திரத்தை எடுத்து போய் என்ன பண்ணானா, ஜேம்ஸ் சென் கிட்டே கொடுத்துட்டானா. ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். ஏன்னா ஜேம்ஸும் சென்னும் சேர்ந்து அந்த ஊர் மக்களுக்காக, அந்த ஊர் மக்கள் வறுமையில இருக்காங்க இல்லையா, வறுமையில இருந்து போகணுங்கிறதுக்காக அந்த பாத்திரத்தை கொண்டு போய் நடு வீதியில வச்சுட்டாங்களாம். காமனா ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா நல்லதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஜேம்ஸும் சென்னும் ரொம்ப சந்தோஷமா அறுவடை பண்ணாங்களாம். அதுல இருந்து நிறைய சம்பாரிச்சாங்களாம். அதுவும் இல்லாம அந்த ஊரே பசி இல்லாம பட்னி இல்லாம சந்தோஷமா இருந்துச்சாம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும், ரொம்ப ஆசைப்படக்கூடாது. பேராசை பெருநஷ்டம், சரியா? இந்த மாதிரி இல்லாத மக்களுக்கு நம்மளும் உதவி பண்ணணும். ஓகே குட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.